ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பாலக்காடு தக்காளி சட்னி தாங்க பார்க்க போறோம். ஒரே சட்னியை அரைச்சி அரைச்சி போர் அடிக்குதா? அப்ப இந்த மாதிரி தக்காளி சட்னி ரெடி பண்ணி பாருங்க. இந்த மெத்தடில் சூப்பர் டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறோம். இந்த சட்னிக்கு முழுக்க முழுக்க நம்ம இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, அதை ஒரு பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா சேர்த்து வதக்கி வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் இப்ப தனியா நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். தனியா எடுத்து வச்சாச்சு. அடுத்தது அதே எண்ணெயில இஞ்சி சின்ன துண்டு ஒண்ணு, ஒரு 7 வரமிளகா சேர்த்து இதையும் வறுத்து அது கூட எடுத்து வச்சுக்கலாம். இதே இந்த மாதிரி எண்ணெயிலே வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்து இதுல வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஒண்ணா தனித்தனியா வதக்கும் போது அதோட டேஸ்டே தனியா இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் கொஞ்சம், தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கொரகொரப்பா மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடலாம். ஒண்ணா நம்ம மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வரமிளகா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, அடுத்தது வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு. இது கூட சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி சட்னி சூப்பரா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். இது நான் தாளிப்பு மேல சேர்த்திருக்கேன். நீங்க தாளிப்பு சேர்க்காமையே கூட தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுறலாம். நம்ம உளுத்தம் பருப்பு தாளிச்சதுனால அதோட வாசனையே சூப்பரா இருக்குங்க. இதே மெத்தட்ல நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.